சுற்றுலாத்துறை மூலம் வேளாண்மை வந்து நம்ம சுற்றுலா வந்து ரெடி பண்ணிட்டு விவசாயிகளுக்கு உண்டான அதில் உங்களுக்கு இது வந்து ஊக்கத்தொகை மாதிரி இல்லாமல் உங்களுக்கு வந்து விவசாயிகள் வந்து உங்கள் நிலத்தில் இப்போ சுற்றுலாத்துறைனா வந்து நம்ம வந்து கோயிலுக்கு போவோம், அங்கெல்லாம் போவோம். இதில் வந்து என்னன்னு சொன்னால் வேளாண்மை துறையில் வந்து நம்ம எந்த ஸ்கீமும் கொடுக்குறதில்லை. ஆனால் வந்து நீங்கள் விஞ்ஞானிகள் மாதிரி நீங்கள் வந்து வேளாண் வந்து நீங்கள் தான் செய்கிறீங்க. இப்போ வந்து என்னன்னா முன்ன மாதிரி இருக்கிறதில்ல. இப்போ எல்லாமே நம்ம என்ன சொல்கிறோம், இயற்கை விவசாயத்துக்கு பாருங்க, பாரம்பரிய நெல் ரகங்கள் நடுங்க, அந்த மாதிரி நம்ம என்ன பண்ணுறோம், இயற்கையை நோக்கி நம்ம போயிட்டு இருக்கோம். என்னன்னா உணவு உற்பத்தியில் வந்து நம்ம நாடு வந்து தன்னிறைவு அடைஞ்சிச்சு. அதனால என்ன சொல்கிறாங்க, அரசாங்கம் வந்து விவசாயிகள் வந்து நஞ்சு இல்லாத உணவு வந்து உலகத்தில் வந்து உணவளிப்பவர்கள் வந்து விவசாயிகள், நீங்கள் வந்து நஞ்சு இல்லாத உணவு வந்து எல்லாருக்கும் மக்களுக்கு கொடுங்க அப்படின்றதுக்காக இப்போ என்ன பண்ணுறோம், நம்ம இயற்கையை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதில் முக்கியமானது வந்து இப்போ மேடம் சொன்ன மாதிரி மேடமே எல்லாமே கவர் பண்ணிட்டாங்க. சுற்றுலாத்துறை வந்து நம்ம வந்து எப்படி வந்து ஒரு விவசாயிகளுக்கு வந்து நல்லது செய்யுது அப்படின்றதுக்கு வந்து மேடமே எல்லாமே சொல்லிட்டாங்க. இப்போ என்னன்னு சொன்னா வெளிநாட்டில் வந்து மேடம் சொன்ன மாதிரி ஒரு சுற்றுலா மாதிரி ஏற்பாடு பண்ணுறாங்க. வெளிநாடு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா மேடம் சொன்ன மாதிரி அமெரிக்காவாகட்டும், யூரோப் ஆகட்டும், ஆஸ்திரேலியாவாகட்டும், இப்போ எல்லாருமே வந்து சுற்றுலா போகிறவங்க, அங்கே ஒர்க் பண்ணுறவங்க எல்லாருமே என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க ஒர்க் ப்ரெஷரை வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக என்ன பண்ணுறாங்க, அரசாங்கமே வந்து ஒரு சுற்றுலா மாதிரி ஏற்பாடு பண்ணிட்டு அதுக்கு பே பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்க. பஸ்லேயோ எதையோ கூட்டிகிட்டு போயிட்டு என்ன பண்ணுறாங்க, அங்கே இருக்கிற விவசாயிகள் வந்து என்ன தோட்டம் என்ன பண்ணுறாங்க, திராட்சை தோட்டம், ரோஜா தோட்டம், ஆப்பிள் தோட்டம், அந்த மாதிரி அதே மாதிரி வந்து மில்க் ப்ராடக்ட்டு பன்னீர் எப்படி செய்கிறாங்க, அந்த மாதிரி ஒவ்வொன்றும் வந்து தனித்தனியாக அவங்க வந்து பஸ் அரேஞ்ச் பண்ணிட்டு டூர் கூட்டிகிட்டு போகிறாங்க. எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன்னா, எங்கள் பாப்பா வந்து பிஎட்டியில் தான் பண்ணாங்க, பயோடெக்னாலஜி பண்ணாங்க. அவங்க வந்து இன்டர்ன்ஷிப்காக ஜெர்மனிக்கு போனாங்க. அங்கே வந்து அங்கேருந்து பக்கத்தில் நெதர்லாந்து ஆம்ஸ்டர்டாம் போனாங்க. போயிட்டு எங்கேயோ இது சுற்றி பார்க்க போகும்போது அவங்க இதே தான் சொன்னாங்க, அம்மா நான் வந்து ஃபார்ம் பார்க்கறதுக்கு போனேன்னாங்க. ஏம்மா நம்ம தமிழ்நாட்டில் நானே அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன், நீ என்னம்மா அங்கே போகிற அப்படின்றதுக்கு, இல்லைம்மா அங்கே டூர் ஏற்பாடு பண்ணாங்கம்மா, நான் ஃபார்ம் பார்க்க போனேன். நாங்கள் அப்புறம் ஃபோட்டோ போட்டு சொல்கிறாங்க, அம்மா இது வந்து சுத்தமாக நல்லா சூப்பராக செய்கிறாங்கம்மா. அங்கே ஃபார்மில் வந்து அந்த சீஸு பட்டரு அவங்க என்ன ப்ராடக்ட் பண்ணுறாங்களோ அதெல்லாமே சேல்ஸ் பண்ணுறாங்க. நல்ல அதுக்கு ஒரு பயங்கர ரெவென்யூ இருக்குது. அது ஆக்சுவலாக ஃபார்மர்ஸ் தான் ரெடி பண்ணுறாங்க. அது தனிப்பட்ட முறையில் வந்து நம்ம நாட்டில் வந்து செய்யறது கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா வந்து ஃபாரினில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லேண்ட் ஹோல்டிங்ஸ் வந்து அதிகமாக இருக்கும். இப்போ நம்மளுக்கு வந்து விவசாயங்கள்லாம் சின்ன சின்ன லேண்ட் ஹோல்டிங் தான் வச்சுட்டு இருப்பீங்க. நம்ம அது இப்போ நம்ம வேலூர் பார்த்தீங்கன்னா வந்து விவசாயம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா நெல் போடுவீங்க, மணிலா போடுவீங்க, சரிங்களா? அப்போ வந்து அதை எப்படி நம்ம வந்து டூரிசமாக மாற்றணும், அதெல்லாமே உங்கள் கையில் தான் இருக்குது. நம்ம என்ன பண்ணலாம், பல்லடுக்கு விவசாயம் பண்ணலாம். பல்லடுக்கு விவசாயம்னா என்ன, டயர் சிஸ்டமில் வந்து நீங்கள் வந்து நீங்கள் மரங்கள் வளர்க்குறதுன்னா சின்னதுலேருந்து பெருசு வரைக்கும் உங்களை முன்னாடி காலத்துலலாம் நாங்கள் விவசாயிகளுக்கு அது பயிற்சியே கொடுத்துருக்கோம். நாங்கள் விவசாயத்துறையில் இந்த தேக்கு வளர சொல்லுவோம், அதுக்கப்புறமா அதுக்கு நடுவில் மாங்காய் செடி வளர்க்க சொல்லுவோம், கொய்யா பழமரங்கள் சொல்லுவோம். அதாவது வந்து டிம்பர் வேல்யூ, அதாவது வந்து நம்மளுக்கு வந்து பழம் தரும் அந்த மரச்செடிகள் நட சொல்லுவோம். அதுக்கப்புறம் பழ வகை மரங்கள் நட சொல்லுவோம். அதுக்கு நடுவில் இருக்கிற கேப்பில் என்ன சொல்லுவோம், வாழை அந்த மாதிரி நட சொல்லுவோம். அதுக்கப்புறம் அதுக்கு ஒரு நடுவில் என்ன சொல்லுவோம், உளுந்து போடுங்க, மஞ்சள் போடுங்க, அதான் கொஞ்சமாக நிழலில் இருக்கிற பயிர்கள் வந்து பண்ண சொல்லுவோம். அந்த மாதிரி பல்லடுக்கு விவசாயம் அந்த மாதிரி ஒரு மாடல் நீங்கள் ரெடி பண்ணீங்கன்னா தான் வெளியிலேருந்து சுற்றுலா வரும்போது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு நல்லா இருக்கும். நம்ம மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் நான் சொல்கிறேன். அதே மாதிரி பாரம்பரிய நெல் ரகங்கள் இப்போ எல்லாமே என்ன பண்ணுறோம், நம்ம நீங்கள் பார்த்தீங்கன்னா இவங்க நம் சந்தை மாதிரி இவங்க ஒரு சந்தை வச்சுருக்காங்க. அதே மாதிரி நம்ம டோல்கேட்டில் வந்து நம் சந்தை போகுது தெரியுங்களா, விவசாயிகளுக்கு நம் சந்தை தெரியுங்களா உங்களுக்கு. அதில் பாரம்பரிய ரகங்கள்லாம் இது வந்து விற்கிறாங்க. அரிசி மட்டும் இல்லை, எல்லா சிறுதானியங்களும் கொடுக்குறாங்க, எல்லா கீரைகள், காய்கறிகள், பழங்கள் எல்லாமே கொடுக்குறாங்க. அந்த மாதிரி நீங்கள் வந்து ஒரே பயிர் பண்ணாமல் டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ், வேறு வேறு ரகங்கள், வேறு வேறு பயிர்கள், ஒன்றா நெல்லே மட்டும் பண்ணக்கூடாது.
நீங்கள் வந்து ஒரு சுற்றுலாவுக்கு வந்து ஃபார்மர்ஸ் இல்லை, வரவங்க வந்து ஃபார்மர்ஸ் கிடையாது. சரிங்களா? வரவங்க வந்து நம்ம டூரிசம்னா என்ன பண்ணுவோம், நம்ம வெளியிலேருந்து இருக்கிறவங்கள தான் நம்ம வந்து அழைச்சிட்டு வருவோம். அதுக்கு வந்து நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா வந்து அவங்களுக்கு வந்து இப்போ வெளியில் இருக்கிறவங்களுக்கு இப்போ நம்ம விவசாயத்துறையில் நாங்கள் வேலை செய்கிறோம், விவசாயம் படிக்கிறோம், நீங்கள் விவசாயம் செய்கிறீங்க, நம்மளுக்கு சிறுதானியங்களில் இத்தனை ரகம் இருக்கிறது தெரியும். ஆனால் வெளியில் இருக்கிறவங்களுக்கு அந்த பயிரை கூட அவங்க பார்த்துருக்க மாட்டாங்க. என்ன அவங்க 80 கிலோ, 1 கிலோ 80 ரூபா 100 ரூபா இருந்தால் கூட என்ன பண்ணுவாங்க, இப்போ அவேர்னஸ் வந்ததுனால எல்லாமே அந்த பாரம்பரிய ரகங்கள்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்றாங்க. அதே மாதிரி சிறுதானியங்கள்ல சாமை, திணை, வரகு எல்லாமே யாருமே பயிரை பார்த்துருக்க மாட்டாங்க. சரிங்களா? அந்த மாதிரி நீங்கள் வந்து மல்டிபிள் கிராப் பண்ணணும். நான் என்னோட சஜஷன் சொல்கிறேன். நான் அந்த மாதிரி இருந்தால் சுற்றுலா வரும்போது உங்களுக்கு காமிக்கிறதுக்கு வந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் கிராப்ஸ் பார்த்தா தான். ஏன்னா நம்ம மாநிலத்தில் வந்து எல்லா பயிருமே விளையும். சிறுதானியங்களை பொறுத்த வரைக்கும் எல்லாமே வரும். அதே மாதிரி நெல் வந்து பாரம்பரிய ரகங்கள் எல்லாமே வரும். அதே மாதிரி காய்கறிகள் வந்து எல்லா காய்கறிகளும் நம்ம மாநிலத்தை பொறுத்த வரைக்கும் வரும். ஏன்னா நம்ம இந்தியாவே வந்து வல்லரசு நாடு வந்து மெயினாக சொல்கிறது என்னன்னா, எண்ணெய் இல்லை இந்த நாட்டிலேன்ற மாதிரி எல்லா சீதோஷ நிலைக்குள்ள எல்லா இதுவும் விவசாயத்துறையும் நம்ம வந்து என்ன பண்ணுறோம், உற்பத்தி பண்ணுறோம். நம்ம அது வந்து இந்தியராக இருந்துட்டு நம்ம பெருமைப்படணும். ஏன்னு சொன்னோன்னா வந்து உலகோருக்கு உணவளிப்போன்றது அது இல்லாமல் எல்லா காய்கறிகளோ பழங்களாகட்டும் எல்லாமே நம்ம நாட்டில் வந்து விளைவிக்கிற சீதோஷ நிலை நம்மக்கிட்ட இருக்கு. சரிங்களா? அதுக்கு நம்ம முதல்ல வந்து மண்ணை நம்ம பராமரிக்கணும். அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி நீங்கள் வந்து என்னோட சஜஷன் சொல்கிறேன், ஐயா தான் வந்து எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. அதனால் வந்து ஒரு சுற்றுலான்னு வரும்போது நம்ம கிராமத்துக்கும் அதுக்கு வருவாய் வரும். சரிங்களா? இப்போ அரசாங்கம் வந்து நம்ம வந்து சொல்கிறோம் மீட்டிங்லாம், இந்த மாதிரி சுற்றுலாத்துறை இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஒரு முக்கியமான வந்து ரெவின்யூ விவசாயிகளுக்காகட்டும் அந்த கிராமத்தில் இருக்கிறவங்களுக்காகட்டும் ஒரு வருவாய் வரா மாதிரி இருக்க பண்ணணும்னு சொன்னாங்கன்னா அதுக்கு வந்து ஒரு குழுவாக ஆரம்பிச்சுட்டு நீங்கள் வந்து பல்வகை கிராமங்களெல்லாம் என்ன பண்ணிட்டு அதே மாதிரி வெளியிலேருந்து வரவங்க வந்து ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு தான் வருவாங்க. அதுக்கேற்ற மாதிரி மேடம் சொன்ன மாதிரி ஏதாவது கஸ்ட் ஹவுஸு இல்லாட்டி நீங்கள் நேச்சுரலாக இருக்கிற மாதிரி வந்து நம்ம இது ஒருங்கிணைந்த பண்ணையம் வைப்போம் பாருங்க, அந்த மாதிரி பண்ணைக்குட்டை விட்டுங்க, அதில் மீனை விடுங்க. அதுக்கப்புறம் அதுக்கு உள்ள இது வாத்து அதோட கழிவுகள் அதில் வரா மாதிரி பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்கள் ஒரு மாடல் ரெடி பண்ணி வச்சிங்கன்னா எல்லாரும் வரவங்க வந்து நம்ம விவசாயிங்க வர போகிறது இல்லை, வெளியிலேருந்து தான் சுற்றுலான்னு வரவங்க வெளியிலேருந்து வருவாங்க. அவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் மாடல்லாம் ரெடி பண்ணி நீங்கள் வந்து கொஞ்சம் தனிப்பட்ட முறையில் இல்லாமல் ஒரு குழுவாக சேர்ந்து, இப்போ ஐயாலாம் இருக்காரு, ஆர்கானிக் ஃபார்மிங் குரூப்பில் இருக்கீங்க, மாணிக்கவேல் இருக்காரு, அந்த மாதிரி கொஞ்சம் குழுவில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து பக்கத்தில் நிலம் இருக்கிறவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து பண்ணிங்கன்னா வெளியிலேருந்து வரவங்களுக்கும் நல்லா இருக்கும், உங்களுக்கும் வருமானம் வரும். ஒரே ஆள் வந்து பாடுபட்டானா வந்து கஷ்டமாயிருக்கும். சரிங்களா? அரசாங்கம் வந்து எந்த அளவுக்கு இதில் உதவி செய்வாங்கன்னு தெரியல. நம்மளும் வந்து இது புதுசாக வந்திருக்கிறதுனால நம்ம வேளாண்மை துறை வந்து செயலாளர் அவர் வரும்போது செக்ரட்டரி வரும்போது நம்ம சொல்கிறோம் இந்த மாதிரி ஏதாவது அவங்களுக்கு பயிற்சிகள் கொடுக்கலாம், அவங்களுக்கு வந்து ஏதாவது ஃபண்ட் ஏதாவது ப்ரொவைட் பண்ணுறதுக்கு ஏதாவது வழி இருக்கான்னு நாங்களும் சொல்கிறோம். மேடம் சொன்ன மாதிரி நாங்களும் சொல்கிறோம், மீட்டிங் போகும்போது சொல்கிறோம். இருந்தாலும் விவசாயிகள் வந்து இது ஒரு விழிப்புணர்வு மாதிரி தான் இருக்கு. இதில் எத்தனை பேர் வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலான்ற மோட்டிவ் இல்லை, நீங்கள் உங்களுக்கு தெரிஞ்சதை வந்து மற்றவங்களுக்கும் சொல்லலாம், இந்த மாதிரி பண்ணால் வந்து நல்லாயிருக்கும். இப்போ நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரை சார் மட்டும் அறிவு தோட்டம் வச்சுருக்காரு, அங்கே கூட்டிகிட்டு போகிறோம். ஃபார்மர்ஸ் இல்லாமல் நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ இந்த வருஷம் வந்து பட்ஜெட்டில் வந்து என்னென்னா வேளாண்மை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் கூட்டிகிட்டு போக சொல்லியிருக்காங்க, அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். நாங்கள் ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸையும் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். +1 +2 படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸும் நம்மளுக்கு ஃபண்டு கவர்மெண்ட்லேருந்து ஃபண்டு வந்திருக்கு. இப்போ நான் ஆத்மான்ற ஸ்கீமில் வந்து ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸு ஒரு பிளாக்குக்கு வந்து 100 ஸ்டூடெண்ட்ஸ் கூட்டிகிட்டு போகிறோம். இப்போ நாங்கள் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம், நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கூட்டிகிட்டு போவோம். அந்த விவசாயத்தை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிறதுக்காக அவங்களுக்காக அதுவும் நாங்கள் செய்கிறோம். மேடம் சொன்ன மாதிரி நாங்கள் அரசாங்கத்துக்கு கோரிக்கை வைக்கிறோம், ஏதாவது அந்த ஃபண்ட் பண்ண முடியுமா, ஏதாவது அவங்களுக்கு செய்ய முடியுமான்னு சொல்லிட்டு. அதாவது மாடல் மாதிரி ஏதாவது செய்யணும்னு சொன்னோன்னா அரசாங்கத்தில் வந்து ஒரு சில திட்டங்களுக்கு வந்து ஃபண்டு தராங்க. இதுக்கு வந்து இன்னும் இது வரைக்கும் விழிப்புணர்வு வரலை, இனிமேல் வரும். ஏன்னா வந்து ஐயா தான் ஃபஸ்ட்டு அறிவு தோட்டம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் கோயம்புத்தூர் மாவட்டத்துலலாம் கொஞ்சம் நிறைய பேர் பண்ணுறாங்க. கோயம்புத்தூர் சைடு போனீங்கன்னா கொஞ்சம் நிறைய ஃபார்ம்ஸ் எல்லாம் இருக்குது.
அது எல்லாம் என்னென்னாலும் இந்த டீ எஸ்டேட்டோட சேர்ந்த மாதிரி இருக்கிறதுனால கொஞ்சம் பேர் அப்படியே கெஸ்ட் ஹவுஸ் இருக்குது, அப்படியே கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக போகிறாங்க. அதனால் நம்ம மாவட்டத்துலேயும் பண்ணலாம். எல்லா விவசாயிகளையும் இருக்கீங்க, எல்லாரும் ஒத்துழைக்கணும். நம்ம மாவட்டத்தில் விருப்பம் இருக்கிற விவசாயிகள் வந்து அணுகலாம். அதுக்கு நாங்கள் உங்களுக்கு என்ன பயிற்சி வேணுமோ பயிற்சி நாங்கள் ஏற்பாடு பண்ணி, ஆத்மா திட்டம் இருக்குது, அது மூலியமாக நாங்கள் பயிற்சி ஏற்பாடு பண்ணி தரோம். அது இல்லாமல் உங்களுக்கு ஏதாவது அதுக்கு ஃபண்டு வேணும்னு சொன்னோன்னா நம்ம அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிறோம். ஏன்னா தனிப்பட்ட முறையில் நம்ம செய்கிறது வந்து நம்ம மாவட்டத்தில் எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் இது. ஆனால் அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சுற்றுலா வந்து பார்க்குறாங்க மாதிரி இருக்கிற மாதிரி நீங்கள் வந்து நம்ம மாவட்டத்தில் இந்த கைவினைப்பொருட்கள் பண ஓலையிலலாம் செய்கிறாங்க பாருங்க, அந்த மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி வந்து வேல்யூ ஆடட் ப்ராடக்ட்டு, அதை வந்து நீங்கள் உற்பத்தி செய்கிற பொருளை வந்து அப்படியே தானியமாக விற்காம அதை மதிப்பு கூட்டி நீங்கள் கொடுக்கலாம். அந்த மாதிரி வந்தால் தான் வரவங்க வந்து வாங்கிக்கிறதுக்கு வந்து சௌகரியமாக இருக்கும். இப்போ நீங்கள் கடலை வந்து நிலக்கடலையை வந்து கடலையாக கொடுக்காம பருவியாக்கி கொடுக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது மாற்றி கொடுக்கலாம். அந்த மாதிரி பண்ணும்போது உங்களுக்கு வந்து உங்களுக்கும் வருமானம் வரும், அந்த நம்ம கிராமத்துக்கும் வந்து பொதுவாக இருக்கிறதுக்கு வந்து நம்மளுக்கு நல்லா நம்ம கிராமத்தை தேடி மற்றவங்க வரும்போது நம்ம கிராமத்துக்கும் அது வருவாய் கொடுக்குற மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் முன் வரணும். அதுக்கு தேவையான பயிற்சிகள் கொடுக்கறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். நீங்கள் வந்தீங்கன்னா நாங்கள் எல்லாமே ஏற்பாடு பண்ணுறோம். நன்றி.